வணக்கங்க. கவிதா ஆனந்தகோபால் பேசுகிறேன். இன்றைக்கி வந்து ஒரு ஈஸியாக வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நான் செய்கிறேன். பச்சரிசி மாவு வந்து 400 கிராம் பச்சரிசி மாவு போட்டிருக்கேன். நம்ம வீட்டில் சும்மா ஒரு ஓமப்பொடி மட்டும் சேர்க்குறோம். இப்போ வந்து மிளகாத்தூள் வந்து 1.5 ஸ்பூன் தேக்கரண்டி, காரத்துக்கு ஏற்ற மிளகாத்தூள் போட்டுக்கிங்க. மஞ்சத்தூள் தேவையான அளவு, உப்பு கொஞ்சம் தேவைதான், முதல்ல போட்டுட்டேன், உப்பு கொஞ்சம் போடுங்க. பெருங்காயத்தூள் கொஞ்சம் நல்லா கலந்துக்கிங்க. பாருங்கள், நல்லா கலந்துனேன். நான் ஏற்கனவே உப்பு கொஞ்சம் போட்டுட்டேன், சொல்ல மறந்துட்டேன். நமக்கு தேவையான அளவு. இப்போ வந்து நம்ம இடியாப்பாச்சில் வந்து நம்ம புழிஞ்சிக்கலாம். இப்படி சின்ன சின்னதாக உருண்டை விட ஈஸியாக நம்ம எடுக்கிறதுக்கு ஈஸியாகும். வெறும் பச்சரிசி மாவில் நம்ம ஈஸியாக ஒரு இது செஞ்சிடலாம். எண்ணெய் கொதிச்சுட்டு அப்போ எண்ணெய் கொதிச்சுட்டு இந்த மழை காலத்தில் நம்ம குழந்தைங்க டக்குன்னு பண்ணால் இப்படி பண்ணி கொடுத்துடலாம். அரிசி மாவு அப்படி தட்டி போட்டுருங்க. வீட்டில் இருக்கிற பச்சரிசி மாவு வச்சு நம்ம பண்ணலாம். நான் இப்படியே புழிஞ்சு விட்டுட்டேன், பெருசாக இருக்கட்டுன்னு. நம்ம வீட்டில் என்ன இருக்கோ ஏதோ ஒன்று வச்சு நம்ம செய்யலாம். எண்ணெயும் ரொம்ப குடிக்காது. அதுங்க அழகாக எடுத்தாச்சு. கட்டியாச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணியாச்சு. பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you for watching.